ஸ்ரீமாத்ரே நமஹ. அம்பாளின் அளவிட முடியாத பெருமை. அம்பாளோட தோற்றம் ஆரம்பித்து நிர்குண ரூபம். நம்மளுடைய கெட்ட குணங்களை அழிப்பதற்காக அவள் எடுத்த சகுண ரூபம் எல்லாம் பார்த்துன்னு ஒரு அதிகாரமாக தாண்டி இன்னைக்கு 16வது அதிகாரம் அம்பாளோட அளவிட முடியாத பெருமை என்னும் விஷயத்தை வாக்தேவதைகள் ஆரம்பிக்கிறார். நாமா 199. சர்வசக்திமயி, எல்லா சக்திமயமாகவும் இருப்பவள், எல்லா சக்திகளாகவும் ஸ்வரூபமாகவும் இருப்பவள். எல்லா சக்திகளாகவும் இருக்கிறதுனால சக்தி சேனா சமன்விதா அப்படின்னு முன்னாலே பார்த்தோம். என்னென்ன விதமான சக்திகள் அவளிடமிருந்து வந்ததுன்னு. சம்பத்கரி, அஸ்வாரூடா, மந்திரினி, தண்டினி, அது மட்டும் இல்லாமல் திதிநித்யா தேவிகள், அதையும் தாண்டி பூர்ணமான சக்தி சேனைகள், தசமகா வித்யான்னு சொல்கிறோமே, அது அப்புறம் இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு சொல்கிறோம். அன்னபூர்ணா, பகளா, தாரா, வாக்வாதினி, காயத்ரி, நகுலி, ரேணுகா, சம்பத்கரி, பத்மாவதி, பத்ரகாளி, சாமுண்டி, வாராகி அப்படின்னு எல்லா விதமான சக்திகளாகவும் இருப்பவள் இவள் ஒருத்தியே தான். அப்படிங்கிறதுனால சர்வசக்திமயி. ரெண்டாவதா இன்னொரு விதமான அர்த்தம், பல தேவர்கள், மூர்த்திகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. திருமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், தேவர்கள் எல்லாருக்கும் சக்தியாக, அவர்களது ஒரு பாகமாக, அவர்களது பத்னியாக, அந்த சக்தியாக இருப்பவளும் இவளேதான். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி, மகாலட்சுமின்னு நிறைய பேர்களும் இருக்குது. இப்படி ஒரு தேவர்களும் சக்தியை கொடுத்து அவர்கள் உடம்பிலே இருந்து சக்திகள் எல்லாம் வெளியில் வந்து இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு மகா சக்தியாக உருவாகி தேவி மகாத்மியத்தில் அசுரர்களை அழிக்கிறதுக்குன்னு வருது. ஒரு சுவாமி கிட்ட இருந்தும் இந்திரன் கிட்ட இருந்து மாகேந்திரின்னு வெளியில் வரா. ஒருத்தர்கிட்ட இருந்தும் தனித்தனியாக பிரம்மா கிட்ட இருந்து பிராமி, விஷ்ணு கிட்ட இருந்து வைஷ்ணவி, மகேஸ்வரன் கிட்ட இருந்து மாகேஸ்வரின்னு சொல்லிட்டு வருது. அங்கே இந்த சுவாமிகளின் மூர்த்திகளின் சக்தியாக இருக்கப்பட்டவளாக அவள் இருக்காள். மூணாவதா, சக்தின்னு சொன்னாலே காரியம் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, கிரியாசக்தி, பவர் டு ஈவன் மூ. ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்தில் சௌந்தர்ய லகரியில் சொல்லியிருக்கா போற, சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தா அப்படின்னு சொல்லி அழுத்து போகாத ஒரு ஸ்லோகம். இதில் சக்தியின் பிரபாவம் இல்லைன்னா, அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா சிவன் அசையக்கூடிய முடியாதபடி உட்கார்ந்துருக்கானே, ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்காரேங்கிறது தான் ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சக்தியாக, ஊக்கம் கொடுக்கக்கூடிய, அசையக்கூடிய சக்தியாகவும் பேஸ் லெவல் சக்தியாகவும் இருப்பதனால நம்மளையே எடுத்துக்கோங்களேன். நம்மளை எடுத்துட்டா ஞாபக சக்தி, தூங்கிறதுக்கு, புத்திசாலித்தனம், சாந்தமாக இருக்கிறது, உடம்புல பலம், எல்லாமே ஒரு சக்தி. எல்லா விதமான சக்திகளாகவும் இவள் இருப்பவள் அவளே என்பதனால சர்வசக்திமயி. சர்வசக்திமயிங்கிறதுனால அம்பாளுடைய பெருமையை ஆரம்பிக்கும் போதே பேஸ் நாமாவா சர்வசக்திமயி. இந்த வாக்தேவதைகள் முதல்ல சொல்லி இருக்கிறதுலேருந்தே இந்த சர்வசக்திமயியோட பெருமையை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாம சர்வமங்களா, எல்லா மங்களங்களின் வடிவங்களாகவும் இருக்கான்னு அர்த்தம். இவளேதான் மங்களம் என்று 2 அர்த்தம். அம்பாள் சர்வமங்களாவா இருக்கிறதுனால சின்ன கதையை இதனுடன் ரிலேட் பண்ணுறா பெரியவா. அம்பாள் ஸ்நானம் பண்ண போகும்பொழுது அவளின் அந்தப்புறத்தில் காவலாளி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. தன்னுடைய சரீரத்தின் மேலே பூச்சாக பூசிட்டு இருந்த மஞ்சள், குங்குமம், வாசனப்பொடி, லேபனங்கள் என்னெல்லாம் பூசியிருக்கோ அதெல்லாம் வழித்து எடுக்கிறாளாம். அதை ஒரு ரூபமாக பிசைஞ்சு பிடிச்சு அதற்கு ஒரு உசிரியும் கொடுத்து காவலாளாக உட்கார வைக்கிறா. அதற்கு ஒரு மனுஷ ரூபமே இருப்பதாக ஒரு குழந்தையாக உட்காந்துருக்கு. பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்னா இவதான் முதல்ல பிள்ளையாரே பிடிச்சு வச்சா. இன்னி வரைக்கும் எந்த காரியம் பண்ணினாலும் விக்னங்கள் இல்லாமல் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிக்கிறோம். மங்களம்ங்கிற வார்த்தையே இந்த மஞ்சள்னு மருவி வந்ததுன்னு பெரியவா சொல்கிறா. இப்போ தான் துர்க்கையை பார்த்துட்டு நுழைஞ்சிருக்கோம்.
துர்கையை பற்றி சொல்லணும்னாலே சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரேம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு. அப்படி இருக்கிற மங்களஸ்வரூபம் சர்வமங்களா. 201. சத்கதி பிரதா, நல்ல வழியை காட்டுபவள். நாம் எது வேணும்னு கேட்குறோமோ அதற்கு நல்ல வழியை காட்டுறா. லோகத்தில் உள்ள லௌகீகம் வேணும்னு கேட்டாலும், இகபர சுகம் வேணும்னு கேட்டாலும், தனதானியம் வேணும், சம்பத்து வேணும், என்ன கேட்டாலும் அதற்கு வழியை காட்டுகிறவள். இல்லை நமக்கு மோட்சந்தான் வேணும், அம்மா எனக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னாலும் அவளே நம்மளை ஆட்கொள்கிறாள். சர்வேஸ்வரி, தனக்கு மேல் யாரும் இல்லாததால எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பதால சர்வேஸ்வரி. சர்வமயி, எல்லாமுமாக இருப்பவள். இவளை தாண்டி எதுவுமே இல்லை. தத்துவமசி, நாமும் அவளும் வேறல்ல, எல்லாமும் ஒன்று அப்படிங்கிறது தான் சர்வமயி. சர்வ மந்திர ஸ்வரூபிணி, எல்லா மந்திர ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். சப்த கோடி மகாமந்திரங்கள் இருக்கு இல்லையா, 7 கோடி மகாமந்திரங்களின் வடிவமாக இவளே இருக்கா. எல்லா மந்திரத்துக்கும் மேலான ஸ்ரீவித்யாக இவளே இருக்கிறதுனால, எல்லா மந்திரத்துக்கும் ராஜாவாக இருக்கிறதுனால இது ஸ்ரீவித்யை. அந்த மந்திரத்தின் அதிஷ்டான தேவதையாக ராணி மகாராஜ்ஞியாக இவள் இருப்பதனால எல்லாவற்றிற்கும் இவளே அதிபதி. சர்வ மந்திர ஸ்வரூபிணி, இந்த மந்திரங்களே தன்னோட உடலாக கொண்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். சர்வ யந்திராத்மிகா, எல்லா யந்திரங்களுக்கும் ஆத்மிகாவாக ஒரு அந்தர்யாமியாக மந்திரங்களுக்குள்ள உரையும் ஆத்மாவாக இருப்பவள். எல்லா யந்திரங்களையும் தன்னுடைய வடிவமாக கொண்டவள், யந்திரத்திற்கு உயிர் கொடுப்பவள். சர்வ தந்திர ரூபா, எல்லா தந்திரங்களாகவும் பூஜை வழிமுறைகள் ஆக இருப்பவள். தந்திர ரூபமாகவும் இருக்கிறாள். தந்திரம்னா கெடுதலான விஷயம் கிடையாது, நல்ல வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கணும். 207. மனோன்மணி. யோக சாஸ்திரத்தில் மனோன்மணின்னு ஒரு முத்திரையை சொல்கிறது. அந்த முத்திரையை அடைஞ்சு அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவா கண் இம கொட்டாது, சுவாசம் உள்ளே போகாது, வெளியில் வராது, மனசில் எந்த ஒரு நினைப்பும் இருக்காது, எந்த சங்கல்பமும் இருக்காது, ஞானம் ஞாத்தா ஞேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புட்டியும் இருக்காது, எல்லாவற்றையும் துறந்த ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மனோன்மணி. முத்திரையும் அந்த முத்திரையும் தேவியே. மாகேஸ்வரி, மகேஸ்வரனின் பத்னி சக்தி. மகாதேவி, மகான ரொம்ப பெரிய பெரிய தேவியாக மகத்துவம் பெற்றவள். 210. மகாலட்சுமி. ஒரு சின்ன குழந்தை எழுதி வச்சிருக்கு. முதல் பாட்டு எழுதும் பொழுதே அந்த குழந்தை எழுதுறது, கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாக்கம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளி சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ் திரிபுவனைக குலோத்தருண்யை. ஒரு குழந்தை மகாலட்சுமியை பற்றி எழுதும் பொழுது, அனுகிரகத்தை நீ வர்ஷிக்கணும், கனகதாரிய பொழியணும் அப்படின்னு குழந்தை எழுதுறது. அந்த குழந்தை எழுதுகிற முதல் பாட்டு இது. எந்த குழந்தை? அதுதான் ஆதி ஆச்சாரியாளாகப்பட்ட சங்கரராகிய சின்ன குழந்தை எழுதியிருக்கு. கீர்த்தேவதை அப்படின்னு சொல்லப்படுகின்ற சரஸ்வதியாகவும் நீயேதாம்மா இருக்க, கருடத்வஜ சுந்தரீதி, கருடத்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் சுந்தரியாகிய அவனுடைய பிரிய பத்னியாகிய நீயேதாம்மா இருக்க, சாக்கம்பரி சாக்கம்பரீதி சசிசேகர வல்லபேதி. சாக்கம்பரி நேத்திக்கு தான் பார்த்தோம் கதையில். சசிசேகரா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரசேகரர், சந்திரமௌலியினுடைய வல்லபய, அவருடைய பிரிய பத்னியாகவும் நீயேதானமா இருக்க என்று சொல்லி, சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிசு சம்ஸ்திதாயை, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்னும் எல்லா விளையாட்டுக்கு நடுவிலையும் சம்ஸ்திதாயை நன்னா உக்காந்துன்னு இருக்க மகாலட்சுமியாகவும் இருந்துட்டு சம்பத்தை செல்வத்தை வாரி வழங்குபவளாக இந்த அம்பாள் அனுகிரக மூர்த்தியாக இருக்கா. அம்பாள் 18 கையிலும் வந்து மகிஷனை கொன்றாள் என்பது தேவி மகாத்மியத்தில் இருக்குது. அதில் மகாலட்சுமி எப்படி வந்தா, துர்கையானவள் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியா ஓரொரு ஸ்வரூபமாக எப்படி வந்தாங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 13 வயதுள்ள கன்னிகையாக மகாலட்சுமி தோன்றினாள். திரையோதசி திதி என்று வழிபடக்கூடியவள் என்று விஷயங்கள் இருக்குது. 211.
மிருடப்பிரியா. மிருடன் பரமேஸ்வரனின் பெயர். ஹரன் பவன் அப்படிங்கிறது மாதிரி மிருடன். ஹிதமாக வருடி சுகத்தை கொடுப்பவராக, உலகத்தை காப்பவராக இருப்பவர். மிருடன் சத்வகுணம் இருப்பவர். பவன் அப்படின்னா சிருஷ்டி அப்படின்னு சொன்னோம். சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ். மிருடன் என்றால் காக்கிறது. ஸ்துதி லோகத்தை ரக்ஷணம் பண்ணுறது, குழந்தைகளை போஷணம் பண்ணி வளர்க்கறது. ஹரன்னாக்கா அழிப்பவர். இப்படி முத்தொழில்களையும் செய்பவராக பரமேஸ்வரன் இருக்கார். மிருடன் என்னும் ஸ்வரூபத்திற்கு அவருக்கு காக்கிறதுக்கு சக்தி வேணுமே. எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் போய் உக்காந்துடலாம். இந்த லோகத்தை பரிபாலிக்கணும்னா சாப்பாடு பண்ணி போட்டு பத்தினி வேணுமே ஆகாரம் பண்ணுறதுக்கு. அபிராமி பட்டர் சொல்கிறார், ஐயன் அளந்தபடி அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்ய உன்னையும் போற்றி அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். 2 நாழி நெல்லை கொடுத்துட்டு உக்காந்துருக்கார். அதை வச்சு லோகம் முழுக்க ஒரு துர்பிக்ஷம் இல்லாமல் எல்லாருக்கும் நீ பண்ணி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லின்னு போகிறார். காத்தல் என்கின்ற ஒரு ரக்ஷணத்திற்கு உண்டான தேவதையான பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது மிருடனுடைய மனைவி மிருடப்பிரியா அப்படின்னு இது அம்பாளோட நாமம். இதோட 212வது நாமாவோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹா.